கோவில் கும்பாபிஷேக விழாவில் உயிரோட உள்ள நல்ல பாம்பை கழுத்துல மாட்டி பக்தர்களுக்கு ஆசி வழங்கி இருக்காரு ஒரு சாமியார். இந்த செயலுக்கு சமூக வலைதளத்துல கடும் கண்டனம் எழுந்துள்ள நிலையில வனத்துறையினர் எடுத்த நடவடிக்கை என்ன? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. 6 அடி நீளமுடைய நல்ல பாம்பை கழுத்தில் மாட்டி சாஸ்திரம், சம்பிரதாயமான புராண கதைகளை ரியலாக ரீக்ரியேட் செய்திருக்கிறார் இந்த நல்ல சாமியார். ஓம் சக்தி, ஓம் சக்தி. இணையத்தில் இந்த வீடியோ வைரலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து தற்போது பலரும் காட்டில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் பாம்பை பரிகாரம் என்கிற பேரில் பக்தர்கள் டார்ச்சர் செய்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் குவிந்து வருகிறது. முழு பின்னணியையும் அறிய நம்முடைய செங்கல்பட்டு செய்தியாளர் நவீனை விசாரணை களத்தில் இறக்கினோம். பாம்பை வைத்து படம் காட்டிய சம்பவம் செங்கல்பட்டு மாவட்டம் மலாலிநத்தம் சித்தேரிக்கரை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஞானசக்தி நாகாத்தம்மன் கோவிலில்தான் அரங்கேறி உள்ளது. வருடா வருடம் இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த வருடமும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சென்ற 11ஆம் தேதி காலை தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர சுவாமிகள் தலைமையில் கும்ப கலசம் புறப்பட்டு நாகாத்தம்மனுக்கு பக்தர்கள் படைசூழ கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது பாம்பாட்டி ஒருவர் உயிருடன் உள்ள ஒரு நல்ல பாம்பை எடுத்து வந்து ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர சுவாமிகளின் முன் வைக்கப்பட்டிருந்த மேஜையில் வைக்க அதற்கு ஸ்பெஷல் பரிகார பூஜை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏராளமான மக்கள் சூழ்ந்திருப்பதை பார்த்ததும் பயத்தில் நடுநடுங்கிய பாம்பு படமெடுத்து ஆடாமல் அதன் பெட்டிக்குள் சாந்தமாக சென்று படுத்திருக்கிறது. இதனால் பக்தர்களிடம் ஆர்வம் குறைந்து விடாதென நினைத்த பாம்பாட்டி வாங்கிய பேமெண்ட்க்கு பதில் சொல்ல வேண்டுமென்கிற கட்டாயத்தில் அந்த நல்ல பாம்பின் முன் துணியை அசைத்து அதற்கு எரிச்சலூட்டி இருக்கிறார். அப்போதும் பாம்பு சட்டை செய்யாமல் பொறுமை காத்ததால் டென்ஷனான ஸ்னேக் ட்ரெய்னர் பாம்பை பிடித்து புலுக்கி படம் எடுக்குமாறு ட்ரிகர் செய்திருக்கிறார். அதோடு நல்ல பாம்பு முன்பு கற்பூரம், ஊதுவர்த்தி கொளுத்தி தீபாராதனை காட்டியவர்கள் அதன் மீது மலர் தூவி பூஜை செய்தும் வழிபட்டு இருக்கிறார்கள். ஓம் ஞானசக்தி நாகாத்தம்பிகா ஸ்வரூபிணி சர்ப்பராஜாசனாய நமஹ. ஞானசக்தி நாகாத்தம்பிகா ஸ்வரூபிணி. ஒரு கட்டத்தில் பக்தர்களை பரவசமடைய செய்ய வேண்டுமென நினைத்த ஸ்ரீலீல சோமசுந்தர சுவாமிகள் அந்த பாம்பை அல்லேக்காக கையில் தூக்கி சிவன் போல கழுத்தில் சூடி கெத்தாக அருள் பாவித்திருக்கிறார். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து பலரும் ஆன்மீகம் என்கிற பெயரில் விழா கமிட்டியினர் செய்துள்ள இந்த ஸ்பெஷல் ஏற்பாட்டை கடுமையாக கண்டித்துள்ளனர். குறிப்பாக வன உயிர் ஆர்வலர்கள் இந்த காணொளிகளை வனத்துறையினர் கவனத்திற்கு எடுத்து சென்று நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் பெண் சாமியார் கபிலா நல்ல பாம்பை கழுத்தில் போட்டுக்கொண்டு அருள்வாக்கு அளித்தார். அது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் ஸ்ரீலீல சோமசுந்தர சுவாமிகளின் பாம்பு தரிசனமும்
அதே போன்றதொரு குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருப்பதால் வனத்துறையினர் இது தொடர்பான விசாரணையில் இறங்கியுள்ளனர். 6 அடி நீளமுள்ள பாம்பை விழா கமிட்டியினர் யார் மூலமாக வாங்கினார்கள்? அதற்கு எவ்வளவு பணம் வாடகையாக கொடுக்கப்பட்டது? இந்த ஏற்பாட்டின் உபயதாரர்கள் யார்? திருவிழாவிற்கு முன்பே ஸ்ரீலீல சோமசுந்தர சுவாமிகளின் கையில் இந்த பாம்பு கொடுக்கப்பட்டு அதனை கையாளும் முறை பற்றி பிரத்யேக பயிற்சி அளிக்கப்பட்டதா போன்று பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த சம்பவத்தில் யார் யார் மீதெல்லாம் நடவடிக்கை பாய போகிறதென்பது தெரியவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.